ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு சூப்பராக வந்துட்டு மாஸ்டர் படம் இல்லை, தளபதி விஜய் அவர்களுடைய டாப் டக்கர் ஒரு பாட்டு இருப்பாங்க, செம்மையா இருக்கும் அந்த படம். சர்க்கார் அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டை போட்டாங்க, எல்லாரும் செம்மையானாங்க. குறிப்பா சுபிக்ஷா செம்மையா டான்ஸ் பண்றாங்க, துஷாரை விட பயங்கரமா பண்றாங்க. அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் சார் வழக்கம் போல வந்துட்டு அவருடைய ஒரு இது அந்த டான்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்துருக்கேன், ஒரு தவளை டான்ஸ் ஆடும், அது ஏதோ ஒரு சாங், அந்த ஒரு சாங் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுதான்னு சொல்லுங்க, இது கலாய்க்கூடாது, பட் இருந்தாலும் தோணுதை சொல்லிடுறேன். சரி, இப்போ வந்து வாட்டர்மெலன் சார் வந்துட்டு கேமரா முன்னாடி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. ஆப்போசிட்ல பின்னாடி வந்துட்டு நம்ம கமருதீன் இருக்காரு, டென்ஷன் ஆயிட்டாரு அடங்குன்னு. ஆனா வந்துட்டு அதுக்கப்புறமா அது என்ன பண்றாருன்னா, நம்ம கமருதீன் இப்போ வந்து மாறிட்டார் இல்லையா, அப்படியே வந்து பார்த்தாரு. சரி எதுக்கு போ புலம்பிட்டு போ அப்படின்னு போயிட்டார். அதுக்கப்புறமா நம்மளுடைய வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பேச ஆரம்பித்தார். சத்தியமாக சொல்கிறேன், இந்த பிக் பாஸ் வீட்டில் பிக் பாஸ் சீசன் 9 இவ்வளவு மோசமாக இருக்கும் நான் கனவுகளுக்கும் நான் நினைக்கலங்க. வந்தால் ஓரளவுக்கு சாப்பிட்லாம், நிம்மதியாக இருக்கலாம் தான் நினச்சி வந்தேன். ஆனால் இப்படி வந்துட்டு 2 வேளை, அதாவது நாங்கள் சாப்பிட்றதே 2 வேளை தான், அந்த 2 வேளையிலும் கையை வச்சுட்டு இப்படி பண்ணால் என்ன அர்த்தம்? வெறும் சுடுகஞ்சிங்க, எங்கள் தொட்டுக்கிறதுக்கு வெஞ்சனம் இல்லைங்க. வெஞ்சனம்னா சைடிஷுங்க, அந்த சைடிஷே இல்லைங்க. என்னங்க பண்ண முடியும்? அதுவும் அவங்க ஏதோ வந்து சுடுகஞ்சி மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க உப்புமாவில், அதில் போடுறதுக்கு தக்காளி இல்லைங்க, வெங்காயம் இல்லைங்க. அதை சாப்பிட்டுட்டு எப்படிங்க உயிர் வாழ முடியும்? இதில் வந்து நான் வேறு ஆக்டிங் வேறு பண்ணணும், டாஸ்க் வேறு பண்ணணும். என்னங்க இது? ஒரு எங்க கடிச்சிக்கிறதுக்கு ஒரு மிளகா கூட இல்லைங்க. நாங்கள் என்ன தாங்க பண்ணோம்? முதல் வாரம் ஃபுல்லாக தண்ணிக்கு கஷ்டப்பட்டோம், இப்போது சோத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கோம். லக்ஸரி இல்லைங்க, லக்ஸரியிலையாவது ஒரு 4-5 பீஸ் சிக்கன் வரும், அதுலேயும் எங்களுக்கு ஒன்று தான் கிடைக்கும். இப்போ அதுவும் கூட கிடையாதுங்க. என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளுறாரு நம்ம திவாகர். ஆனால் ரொம்ப கஷ்டம். அதாவது மற்றவங்களாம் வந்துட்டு அதை போய் எங்கே வெளியே சொல்லிட்டு அதான் டாஸ்க்கு, வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி சைலண்டாக இருக்காங்க. ஆனால் இவர் தான் வந்து எதையுமே வச்சுக்க மாட்டார், அவ்வளோதான் அவருடைய கேரக்டர். ஸோ அதனால் வந்துட்டு புலம்பி தள்ளுறாரு. அவர் புலம்பி தள்ளும் போது தான் தெரியுது வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ விக்ரம்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் எப்படி இருக்காரு, அப்போ அவருக்கு எவ்வளோ உணவு உள்ளே போகிறதுக்கு தேவை. அவருக்கு போய் கஞ்சியை மட்டும் கொடுத்தா என்ன பண்ணுவார்? அவர் அதான் எதுவும் வெளியே சொல்லலை, வேறு வழி கிடையாது. சொன்னால் அசிங்கமாக இருக்கும், சொல்ல வேணாம். ஆனால் எல்லாத்தையும் வந்துட்டு வாந்தி எடுத்துட்டாரு நம்ம வாட்டர்மெலன் திவாகர். கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று அவங்க பண்ண டாஸ்கில் பிக் பாஸ் டென்ஷன் ஆகி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி போங்கடான்ட்டு போயிட்டார். இன்றைக்கி வந்து என்ன டென்ஷனில் என்ன பண்ண போகிறாரு தெரியல. இவங்களும் வந்து வெறித்தரமாக தான் டாஸ்க் கண்டிப்பாக வந்து விளையாடுவாங்கன்றதில் மாற்றுக்கிறது கிடையாது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.